தமிழ்நாட்டில் பள்ளி மாணவர்கள் என்ன நிலைமைக்கு ஆகுவாங்கன்றது கேள்விக்குறியாக இருக்குது இன்றைக்கி சூழலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா. அதே மாதிரி முதலமைச்சர் அவர்கள் வந்து எல்லா மீட்டிங்கில் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, தமிழ்நாட்டை எந்த கொம்பனாலையும் இன்னும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் ஓகே தான், இருந்தாலும் மாணவர்கள் சீரழிவு ரொம்ப அதிக அளவில் அழிக்குது. போதைப் பொருள் வந்து பார்த்திங்கன்னா மாணவர்களிடையே அதிக அளவில் அழிக்குது. அதுக்கான கிளிப் தான் இப்போ போடுற வீடியோ பாருங்கள். இந்த பசங்க பள்ளியோட ஃப்ரீ டைமை பயன்படுத்தின்னு வெளியே வந்து போதைப் பொருளை பயன்படுத்துகிறாங்க. ஒரு 5-6 பேர் 4-5 பேர் இந்த போதைப் பொருள் பழக்கத்துக்கு ஆயிருக்காங்க. இது ஒன்றும் இல்லைங்க, இது நமக்கு தெரிஞ்ச வீடியோ. தெரியாத இடத்துல எத்தனையோ குழந்தைகள், எத்தனையோ பள்ளி மாணவர்கள் போதை பொருட்களால் சீரழிந்து வருகிறது தமிழகம். இது மட்டும் இல்லை, இதுக்கப்புறம் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு பள்ளியில் நிர்வாகம், ஒரு பள்ளியில் ஆசிரியரை காலை அமுத்தி விட சொல்கிறாங்க பள்ளி மாணவர்கள். 2 பொண்ணுங்க, அவங்க டீச்சர் வந்து ஆயா சொல்லுங்க அப்படியா, ஏய் காலம்த்து அப்படியா, நேற்று பக்கத்து வீட்டுக்கார சண்டை போட்டாங்களா, எதோ பார்க்கலையா அப்படின்னு அவள் ஜாலியாக அந்த டீச்சர் ஃபோன் பேசினுக்குது. அந்த பிள்ளைங்கள காலை அமுத்தி விட வச்சுன்னு, இது என்ன, இதை பெற்றவங்க பார்த்தா கம்முன்னு இருப்பாங்களா, கொதிக்காதா? ஏங்க படிக்க ஸ்கூலுக்கு அமிச்சுன்னா பெற்றவங்க பார்த்தா கண்ணீர் கூட விடுவாங்க, படிக்க தான் ஸ்கூலுக்கு அனுப்புகிறாங்க. ஆனால் சில பள்ளிகளில் ஆசிரியர்கள் அவங்க காலை அமுத்தியோட தான் பசங்களை பயன்படுத்துகிறாங்கன்றதுக்கு இதே ஒரு சாட்சி. எங்கே போய் முடியுன்றது தமிழ்நாடு கேள்விக்குறியாக இருக்குது. தமிழ்நாட்டோட அவலநிலை, போதைப் பொருளோட பழக்க வழக்கங்களும் இந்த மாதிரியான கல்வி சூழலும் நம்ம சமுதாயத்தை சீர்கெடுக்க இது ஒரு முன் உதாரணமாக இருக்கும். மக்களே மறந்துடாதீங்க.